கழுத்துக்கடியில அவ்வளவா முடியே இல்லை. நீ என்ன உட்காந்து உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா முடியல. நான் முதுகுல புண்ணு இருக்குன்னா பார்த்து நான் ட்ரிம்மரை போட்டு அப்புறம் தோலை கழிச்சிடாத. ஆனா முகத்தை நல்லா தேய்ச்சி விடுங்க, உள்ளது ஃபுல்லா அரிக்குது. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஜாக். இவங்க வந்து ஒரு பக். ஆக்சுவலா இவங்க பெட் பேரண்ட்ஸ் எதுக்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா ஃபர் ரிமூவலுக்காக கூட்டிட்டு வந்திருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு முதுகுல வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அதை வந்து நம்ம ஃபுல்லா ரிமூவ் பண்ணா மட்டும்தான் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஏன்னா வாலுமே டச் ஆகி அந்த இடத்துல வந்து புண்கள் நிறைய இருந்திருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபுல் ஹேர் ரிமூவல் எடுக்க வேண்டியது இருந்தது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாகுக்கு ஃபுல் ஹேர் ரிமூவல் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை தான். பட் சில மெடிக்கல் ரீசன்ஸ்னாலேயோ இல்லை ஃபர் விழுற ரீசனுக்காகவோ நம்ம வந்து அதை எடுக்கிறது நல்லது. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு ஃபுல்லாக புண்ணாக இருந்தது. அதை நான் அடுத்த க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபுல் ஹேர் ரிமூவல் பண்ண வந்திருக்கோம். டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க, இந்த பார்த்தீங்களா முதுகில் எவ்வளோ பெரிய இது இருக்குன்னு. அது என்ன இருக்குன்னா அவங்க பக்கு வந்து பின்னாடி திரும்பி திரும்பி கரும ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்ன ரீசன் என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு கால் மூட்டுலையும் வந்து இதே மாதிரி இருக்குது. வேறு இடத்துலையும் எங்கேயாவது உடம்புல இருக்கா என்னன்னு தேடும்போது தான் வால்லையும் அந்த வால் இருக்கிற முதுகை தேய்க்கிற அந்த போர்ஷன்லையுமே இருந்திருக்கு. ஸோ நம்ம ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக பேக் பண்ணும்போது கூட அதில் எதுவுமே ஷாம்பூ எதுவும் பற்றக்கூடாதுன்னு நீட்டாக வாட்டரை வந்து நீட்டாக அந்த இடத்துல ரின்ஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஆறுன புண்களில் இருக்க பக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த காற்றோட்டம் நல்லா கிடச்சதுன்னா சீக்கிரம் அந்த இடத்துல தோல் வளரும். அதுக்காக நம்ம பண்ணது தான். பக்கை பொறுத்த வரைக்கும் குளிப்பாட்டும் போது ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா பக்குக்கு வந்து மூக்கு உள்ள லேயராக இருக்குமா அந்த ஸ்கின்னை. ஸோ அதில் வந்து நிறைய அழுக்குகள் சேர சான்சஸ் வந்து. ஸோ நம்ம அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி குளிப்பாட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா துவட்டும் போதும் புண்ணு மேலே எந்த இது ஈரமும் இருக்கக்கூடாது. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காதை நல்லா க்ளீன் பண்ணணும். நீங்கள் பார்த்தா தெரியும், பக்ஸை பொறுத்த வரைக்கும் காதில் ஹெவியாக அழுக்கு சேரும். அண்டு காது சின்ன காதாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ அவங்கள டைரெக்டாக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. அவர் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.